செடி ஒரு செடி இருக்குது. அந்த ஒரு செடி வந்து நம்ம வாங்க எவ்வளோ அகலம் படர்ந்துருக்குன்னு. காய் வந்து நல்லா நாங்கள் ஏற்கனவே 2 காய் பிடுங்கிட்டோம் சின்னதுலேயே. இப்போ இந்த காய் பெரிய காய் தான் ஒன்று கிடக்கு. இதை நம்ம இப்போ வந்து அறுத்து எடுப்போம். நல்ல பெருசு ஊருக்குள்ள சகதி இருந்துடாம நல்ல பெரிய காய். முருங்கைக்காய் நடந்துச்சு. முருங்கைக்காய் பிடுங்கும்போது காட்ட முடியலை, பிஞ்சாக கிடக்கு. ஒன்று தான் பெருசாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ காய் இருந்திருக்கு. செடி வந்து இந்த ரெண்டு 3 செடி தான் சின்ன சின்ன செடியாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே காய் வந்து பிடுங்கியிருக்கோம். ஆனால் நல்ல உரப்பாக இருக்கும். இது காரமான வத்தலோடைய காய் இது. இப்போ வந்து நாற்று வந்து நம்ம நிறைய நட்டி வச்சுருக்கோம். நம்ம நல்லா காய்க்கும். இப்போ இந்த 3 செடி காய்க்கிறதே நம்ம குழம்புக்கு காண்ற அளவுக்கு இவ்வளோ இருந்திருக்கு. நம்ம தென்னை மரத்துக்கு அடியில் வந்து மிளகு காய்கீரை வச்சுருந்தோம். நல்லா அழகாக அங்கே இந்த பழமெல்லாம் பழுத்து கிடக்கு. இந்த பழமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுகர்காரங்க வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. பழம் அப்படியே பகுன் மாதிரி இருக்குது. கீரையும் நல்லது. கீரை சூப்பு வச்சு குடிக்கலாம், பாசிப்பருப்பு போட்டும் வைக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பச்சை பச்சுன்னு இந்த மழை பெஞ்சதுனால தழுத்து போய் கிடக்கு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம ஊண்டுறோம். எனக்கு ஊண்ட தெரியல. எப்படி வைக்கணுமோ கலக்க மாற்றி தூர் தானே வைக்கிறேன். தூர கீழே தூர் தான் கீழே வைக்கிறேன். அதை மண்ணை போட்டு மூட வேண்டாமா? நல்லா அழுத்து. அமுக்கி வச்சுருக்கேன். ஆனதாச்சு எல்லாத்தையும் நட்டிட்டு வந்துரு. காலை எங்கிட்டு போடுவேன். அப்படி போடு. ஃபுல்லாக பண்ணட்டு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். நல்லா அமுக்கு. கொஞ்சம் மேலாக்கில் தூக்கி தூக்கி இருந்தால் அவ்வளோ அழுகி அழுத்து. நல்லா தான் நல்லா பெருசாக நட்டிட்டு விரலை விட்டு கொண்டு போவோம். விரலை கொண்டு போயிட்டு அமுக்கிட்டு அப்படியே போ. இந்த சைடு போகிறோம் போ. வழுக்குது. எத்தனை 50,000 ஒரே இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கா? நீ தள்ளி தள்ளி போடு. ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா பத்தாது. இப்போ 2 வரப்பில் முடிச்சிருவாங்க. நீ எந்திரிச்சிரு. இப்போ இங்கிட்ட வந்துரு. 2 வரப்பில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க வெங்காயத்தை. செடி ரொம்ப வெங்காயம் பிடிக்காது. இவ்வளோ ஒட்டி போடக்கூடாதுக்கா. அடுத்த தடவைக்கு நல்லா தள்ளி ஒண்டி பழகுங்க. வேலையெல்லாம் கற்றுக்குங்க. அப்புறமா விவசாயத்தை கற்றுக்கலாம். சொல்லிட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. வலிக்கு